மேலும் ஒரு அண்மை செய்தி, டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக கோவை ரயில் நிலையத்தில் தீவிர சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக கோவை ரயில் நிலையத்தில் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சென்னை, நெல்லையை தொடர்ந்து தற்போது கோவை ரயில் நிலையத்திலும் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்து 13 பேர் தற்போது வரை உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் சென்று ஆறுதல் கூறி வருகிறார். தொடர்ந்து இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தமிழ்நாட்டில் சென்னை, நெல்லையை தொடர்ந்து கோவையிலும் காவல்துறையினர் தீவிர சோதனையில் இணைந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக கோவை ரயில் நிலையத்தில் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள், ரயில்வே போலீசார் இணைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை எம்முடைய செய்தியாளர் அருண் வழங்கிட நாம் கேட்கலாம். அருண், வணக்கம். தற்போது கோவை ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில ரயில் நிலையத்தை தாண்டி எந்தெந்த பகுதிகள் எல்லாம் சோதனை நடைபெற்று வருகிறது, விவரங்கள்? நிச்சயமாக அஸ்வினி, வணக்கம். அதாவது டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நாட்டின் முக்கிய நகரங்களில் எல்லாம் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் கோவையிலும் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை ரயில் நிலையத்தை பொறுத்தவரை இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. வாகனங்களில் மெட்டல் டிடெக்டர் கருவியை வைத்து அந்த வாகனங்களை சோதனை செய்வதுடன் வாகனங்களுக்கு அடியில் ஏதாவது வைத்திருக்கப்படுகிறதா என்ற அடிப்படையிலும் அவர்கள் ஒரு கண்ணாடி பிம்பம் தெரிவது போன்று மெட்டல் டிடெக்டர் கருவி இருக்கிறது. அந்த கருவியை வைத்து சோதனை செய்து வருகின்றனர். அதே போன்று ரயில் நிலையத்திற்கு உள்ளே செல்கின்ற அனைத்து பயணிகளின் உடைமைகளும் தீவிர தணிக்கைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. நடைமேடைகளிலும் தீவிர சோதனையானது காவல்துறையினால் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பாதுகாப்பு சோதனை என்பது மாநகர காவல்துறையினர், ரயில்வே பாதுகாப்பு படையினர் கூட்டாக இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமின்றி கோவையில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகள் அனைத்து இடங்களிலுமே இந்த சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முக்கிய பகுதிகளான உக்கடம், காந்திபுரம், விமான நிலையம் சந்திப்பு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் ரோந்து பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இரவு முழுவதும் காவல்துறையினர் விடுப்பு எடுக்காமல் இந்த ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று காவல்துறையினருக்கு வாய்மொழி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அனைத்து இடங்களிலுமே இந்த சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அர்ச்சனி, இந்த சோதனையொட்டி அனைத்து இடங்களுமே ஒரு பரபரப்பாக காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. அர்ச்சனி.